அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்னோட எம்சிக்யூ புக்லெட்டில் ப்ராப்ளம் நம்பர் 31 இருக்கு. என்னோட எம்சிக்யூ புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2520 ப்ராப்ளம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நிறைய மேக்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இந்த மெத்தடில் கூட நம்ம கொஷின்ஸ் நிறையா பார்க்கலாமா, இவ்வளோ ஐடியாஸ் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு கிளாரிஃபை நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்ளம் பார்ட்டு மட்டும்தான் கொடுப்பீங்களா, தியரி பார்ட்டு கொடுக்க மாட்டீங்களா? எல்லா தியரி பாட்டும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன், ப்ராப்ளம் பாட்டும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு லாஜிக்கலாக ஒரு மெமரி பேஸ்ட் இல்லாமல் ஒரு லாஜிக்கலாக சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக என்னுடைய 2520 ப்ராப்ளம் புக்லெட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணி வாங்கி படிங்க. அது சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களும் அந்த புத்தகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இது கண்டிப்பாக ஏகன் வேல்யூ ஏகன் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரும். இது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்ட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தோடைய என்ன கண்டென்ட்ன்றதை பாருங்களேன். Consider the differential equation y double dash plus lambda into y equal to 0 with y of 0 equal to 0, y dash of l equal to 0 ன்னு சொல்லிட்டாங்க. What is the eigenvalue சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த lambda என்னவா இருக்கும் அப்படின்றத அவங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ lambda என்னவா இருக்கும் அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். என்ன lambda அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ செக் பண்ணி ஆகும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு ஏகன் வேல்யூஸ் ஏகன் ஃபங்க்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். இப்போ ஏகன் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதே கொஸ்டினை உங்களுக்கு எப்படி கேட்கலாம், டிட்டர்மைண்ட் ஏகன் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்கலாம். ஸோ அது போல கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டாவே போதும். ஓகே ஃபைன். இப்போ கிவன் நான் எழுதிருக்கு பாருங்க, y double dash given y double dash plus lambda into y equal to 0 take lambda equal to mu square. ஏன் சார் இது எடுக்கிறீங்க, பாசிட்டிவாக ஏன் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டம் லியோலியோ டைப்பு. ஸோ என்னன்னா lambda less than 0ல ட்ரிவியல் சொல்யூஷன் வரும். trivial solution which means y of x வந்து 0 ன்னு அர்த்தம். ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வந்து y of x equal to 0 எப்போ lambda less than கேஸுக்கும் lambda equal to 0 கேஸுக்கும். lambda 0க்கு ட்ரிவியல் தான். செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது வரும். ஓகே, இப்போ நான் ட்ரிவியல் நான் தேடுறதால lambda வந்து mu ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி போறதால நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, m ஸ்கொயர் plus mu ஸ்கொயர் equal to 0 ன்னு கிடைக்கும். ஸோ m equal to plus or minus I mu. அப்போ உங்களோட y of x எப்படி எழுதலாம், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா வருது, ரியல் பார்ட் வந்து 0 ஆகுது. அப்போ எக்ஸ்போனன்ஷியல் கட் ஆகிடும், ட்ரிக்னாமெட்ரி மாதிரி வரும். a cos mu x plus b sin mu x. கரெக்டா? L தான் ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து y of 0 equal to 0 போடுங்க. ஸோ 0 போடுறச்ச a டைம்ஸ் cos 0 1, b டைம்ஸ் sin 0 0 ஆகிடும். இந்த வேல்யூ 0ன்றதால a ஓட வேல்யூ வந்து 1. a ஓட வேல்யூ இங்கே 0 ஆகுது. கரெக்டா? இது a into 1 வந்து a கிடைக்கும். ஸோ y of 0 வந்து 0. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதை பாருங்க, y of 0 equal to 0ன்றதால இது இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம்னா a ஓட வேல்யூ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆயிடுது, 0 ஆயிடுது. ஸோ ஒன்ஸ் a 0ன்றதால உங்களுடைய சொல்யூஷன் என்னவா மாறும் பாருங்க. சொல்யூஷன் y of x becomes y of x equal to a 0, அப்போ b டைம்ஸ் sin mu x ன்னு வரும். கரெக்டா? இப்போ y dash கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண, அப்போ இது sin ax டிஃபரன்ஷியேட் பண்ணா a cos ax, அப்போ mu b cos mu x ன்னு வரும். கரெக்டா? இப்போ y dash of L வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 0 பண்ண போறோம். அப்போ mu into b of cos mu into L equal to 0 ன்னு போட போறீங்க. இந்த பார்ட் வந்து உங்களுக்கு நான் ஜீரோ, ஏன்னா mu வந்து பாசிட்டிவ், b வந்து ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், எப்பவுமே 0 ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பா b நான் ஜீரோ. சப்போஸ் b 0 ஆகுது அப்படின்னா இந்த ட்ரிவியல் ஆகிடும் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் b 0னா ட்ரிவியல். அப்போ b நான் ஜீரோ, mu நான் ஜீரோ. இந்த கேஸ்ல ரெண்டு நான் ஜீரோ டோம், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ cos mu L தான் உங்களுக்கு என்ன ஆகும், 0 ஆகும். அப்போ mu L equal to 0னா இந்த mu L ஓட வேல்யூ cos mu L equal to 0னா mu L வந்து ஆட் மல்டிப்ளா பை பை 2. இது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? எப்போ வந்து கொஸ்டின் வந்து வேனிஷ் ஆகும் அப்படின்னா அந்த ஆட் மல்டிப்ளா பை பை 2ல வேனிஷ் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, உங்களுக்கு mu L equal to 2n plus 1 பை பை 2 வர்றதால mu நமக்கு என்ன கிடைக்கும், 2n plus 1 பை பை 2 divided by L. கரெக்டா? ஸோ இந்த டேர்ம் வந்து mu. நம்மளுக்கு லாம்டா தானே வேணும். ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் என்னன்னு கிடைக்குது, மியூ ஸ்கொயர் கிடைக்குது. அப்படின்னா கிடைக்கும் 2n plus 1 into pi by 2l on the whole square. ஓகே, ஸோ அப்போ உங்களுடைய லாம்டா பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது சொல்லுங்க, லாம்டா என்ன வருது சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. எந்த ஆப்ஷன், சி ஆப்ஷன். இதை பாருங்க, சட் பி லாம்டா ஈக்குவல் டு 2n plus 1 pi by 2l on the whole square. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சிம்பிள் இல்லை, இதாங்க ஸ்டம் லியோலியோ. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ் இல்லாமல் y of 0 equal to 0, y of L equal to 0 அப்படின்னா வாட் இஸ் யுவர் லாம்டா. செக் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ண பார்ப்போம். வாட் இஸ் யுவர் லாம்டா ஏகன் வேல்யூ. ஓகே,
ஸோ உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து இது வந்து ஆக்சுவலாக டெஸ்ட் கொஷின்ஸும் ஒரு டெஸ்ட் கொஷின்ஸில் இருக்கிற கொஷின் செட்டிங். நீங்கள் 2500 ப்ராப்ளம் வாங்குறீங்க, அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். உங்களுக்கு அதுவும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக என்னுடைய டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எம்சிக்யூ புக்லெட் வாங்கி படிங்க. மேக்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஜஸ்ட் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நான் இவ்வளோதான் மேக்ஸ் இதுதான் கண்டென்ட் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க. கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்பில் வித்தின் ஒரு 3 மந்த்தே என்னை ஃபாலோ பண்ணுங்களேன். டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூனிக்காக மற்ற பர்சன் காட்டிலும் நீங்கள் ஒரு யூனிக்காக தெரியறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.